வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா எக்ஸிகியூஷன் ஆஃப் சி ப்ரோக்ராம் அதை பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் அதை பத்தி பார்த்தோம், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சி ப்ரோக்ராம் வந்து கம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி வந்து எக்ஸிகியூஷன் பண்ண போறோம், எக்ஸிகியூஷன் பண்ணும்போது என்ன ஒர்க் நடக்குது, கம்பைலர்ல வந்து என்ன ஒர்க் நடக்குது, எப்படி எக்ஸிகியூஷன் ஆகுதுன்றத பத்தி இப்போ வந்து பார்க்கலாம். ஸ்கெலட்டன் சோர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எப்படி வந்து சோர்ஸ் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் படி எப்படி வந்து சோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து எழுதுறோம், அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கெலட்டன் சோர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இதுல வந்து ப்ரீ ப்ராசஸர் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் நடக்கும். ஃபர்ஸ்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், மேக்ரோ டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுப்போம், புரியுதுங்களா? அது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு சில இடத்துல வந்து ப்ரோக்ராமிங் பண்ணும்போது வந்து மேக்ரோ டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க, புரியுதுங்களா? அந்த மேக்ரோ டெஃபினிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும், புரியுதுங்களா? அது பண்றதுக்கு பேர் தான் வந்து ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் வந்து அது செய்யும், புரியுதுங்களா? ஸோ அந்த ப்ரீ ப்ராசஸர் வந்து பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ப்ரீ ப்ராசஸ்டு சோர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ப்ரீ ப்ராசஸ்டு சோர்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கம்பைலருக்கு ஃபீட் பண்ணும், சி ப்ரோக்ராமிங் கம்பைலருக்கு வந்து அதை வந்து ஃபீட் பண்றோம். ஃபீட் பண்ணும்போது இந்த கம்பைலர் உள்ள பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேசஸ் நடக்குது, PHAS ரெண்டு பேசஸ் நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அனாலிசிஸ் ஸ்பேஸ் ஒன்று, சிந்தசிஸ் ஸ்பேஸ் ஒன்று, புரியுதுங்களா? அனாலிசிஸ் ஸ்பேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து கேரக்டர் பை கேரக்டரா வந்து ரீடிங் பண்றாங்க, ஸ்கேனிங் ஃபர்ஸ்ட் ஸ்கேனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல ஏதாவது எரர் ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்றாங்க. செக் பண்ற ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அனாலிசிஸ் ஸ்பேஸ்ல வந்து நடக்கும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சிந்தசிஸ் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அது வந்து கால்குலேஷன்ஸ்லாம் நடக்கும். ஒரு சில வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குது, புரியுதுங்களா? லூப்பிங் எங்கெங்க இருக்குது அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணும், புரியுதுங்களா? எத்தனை வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றாங்க, எவ்வளவு லொகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணும், புரியுதுங்களா? என்னென்ன டேபிள்ஸ்னாக்கா மெமரி மேப் டேபிள், சிம்பிள் டேபிள், இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா டேபிள்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணும், ஓகேங்களா? டேபிள்னா வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கிற அந்த கால்குலேஷன் டேபிள் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றோம், லூப்பிங் வந்து எத்தனை முறை நடக்க போகுது, அதே மாதிரி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் பிரான்ச் ஆக போகுது, இப்படி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முன்கூட்டியே ஒரு தீர்மானிச்சு அதை வந்து ஒரு டேபிள்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணும், சரிங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிந்தசிஸ் ஸ்பேஸ்ல வந்து நடக்கும், சரிங்களா? ஸோ ரெண்டு பேஸும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டார்கெட் அசம்பிளி ப்ரோக்ராம் கிரியேட் ஆகும், சரிங்களா? எரர்லாம் வந்து எதுவுமே இல்லைன்னா தான் சிந்தசிஸ் ஸ்பேஸ்க்கே போகும். எரர் ஃபர்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் ஃபேஸ்லயே வந்து எரர்ஸ் வந்து ஷோ பண்ணும். எரர் வந்து ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா எரர்ஸும் இல்ல, வார்னிங்ஸும் இல்ல, புரியுதுங்களா? நார்மல் வார்னிங்ஸ் அது வந்து நெக்லிஜிபிள், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. சிவியர் வார்னிங்ஸ் இருக்கக்கூடாது, அதே மாதிரி எரர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? இது ரெண்டும் வந்து இல்லாம இருந்ததுனாக்கா அப்போ வந்து நெக்ஸ்ட் சிந்தசிஸ் ஸ்பேஸ்க்கு போவோம். சிந்தசிஸ் ஸ்பேஸ்ல இப்ப சொன்ன அந்த டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும், அனாலிசிஸ்லாம் டேபிள்லாம் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டார்கெட் அசம்பிளி ப்ரோக்ராம் கிரியேட் ஆகும், சரிங்களா? அதாவது டைரக்டா மிஷின் கோட் கிரியேட் ஆகிறதுல ரெண்டு விதமான கம்பைலர்ஸ் இருக்குது. ஒரு சில கம்பைலர் பாத்தீங்கன்னாக்கா டைரக்டா வந்து ஆப்ஜெக்ட் கோட் கிரியேட் ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் கோட வந்து பாத்தீங்கன்னாக்கா ரன் பண்ணும். ஆனா ஒரு சிலது பாத்தீங்கன்னாக்கா டார்கெட் அசம்பிளி ப்ரோக்ராம் கிரியேட் ஆகும், அசம்பிளி ப்ரோக்ராம் கிரியேட் ஆகும். அந்த அசம்பிளி ப்ரோக்ராம் கொண்டு போய் அசம்பிளருக்கு கொடுப்போம், புரியுதுங்களா? எப்படி வந்து சி ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடி அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் ஒன்று படிச்சோமோ அதுல இருந்து அசம்பிளருக்கு அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வந்து ஃபீட் பண்ணாங்க, புரியுதுங்களா? அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்ல டைரக்டா ப்ரோக்ராம் எழுதுறாங்க, அது கொண்டு போய் ஃபீட் பண்ணாங்க. இங்க வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் நாமளா ஃபீட் பண்ண போறது கிடையாது. நாம எழுதுறது ப்ரோக்ராம் வந்து ஹை லெவல்ல தான் எழுதுறோம், புரியுதுங்களா? சி ப்ரோக்ராம்ல தான் எழுதுறோம். ஆனா இன்டர்மீடியட் கோட் கிரியேட் ஆகுது பாத்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜா கிரியேட் ஆகுது, புரியுதுங்களா? அந்த அசம்பிளி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னாக்கா அசம்பிளருக்கு ஃபீட் ஆகும், ஓகே? அசம்பிளருக்கு ஃபீட் ஆகும். அசம்பிளர் பாத்தீங்கன்னாக்கா இது தனியே எரர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணும், எரர் ஏதாவது இருக்குதான்ட்டு. ஆனா மோஸ்ட்லி வந்து சி கம்பைலர் வந்து இந்த அசம்பிளி கோட் கிரியேட் பண்றதுனால மோஸ்ட்லி எரர்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நில்லா இருக்கும், புரியுதுங்களா? மேபி வார்னிங்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எரர்ஸ் மோஸ்ட்லி வர்றதுக்கு சான்ஸ் கம்மி, இதுல மோஸ்ட்லி வந்து சான்ஸ் கம்மி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசம்பிளர் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா அசம்பிளி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீலோகேட்டபிள் மெஷின் கோட வந்து கிரியேட் பண்ணும்.
வாட் இஸ் meant by relocatable மெஷின் கோட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப மெமரியில பாத்தீங்கன்னாக்கா அட்ரஸா இருக்கும். அட்ரஸா இருக்கும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரோக்ராமிங்ல என்ன பண்றோம் கேட்டீங்கன்னாக்கா, இந்த லொகேஷன்ல வந்து இந்த டேட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த லொகேஷன்ல இந்த டேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது அது வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போது பாத்தீங்கன்னாக்கா, அந்த அட்ரஸ் எந்த அட்ரஸ்ல போயிட்டு இந்த ப்ரோக்ராம் லோட் பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸாக்ட் அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணி எழுத முடியாது. ஓகேங்களா? அதாவது நான் சொல்றது கேட்டீங்க, இந்த இடத்துல அதாவது மிஷின் லெவல் கோட்ல சொல்றேன் நான். புரியுதுங்களா? அந்த ப்ரோக்ராம் மெமரியில எங்க கொண்டு போய் லோட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சா அப்போ வந்து டைரக்டா அந்த அட்ரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். யாருன்னா இந்த அசெம்பிளர். ஆனா அவைலபிள் மெமரி எங்க இருக்குதோ அந்த இடத்துல வந்து அது லோட் ஆகும். புரியுதுங்களா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன். புரியுதுங்களா? எந்த இடத்துல மெமரி வந்து ஃப்ரீயா இருக்குதோ அந்த இடத்துல வந்து லோட் ஆகும். அப்படி இருக்கும்போது இங்க வந்து டைரக்டா மெஷின் அட்ரஸ் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதாவது அந்த மெமரியோட அட்ரஸ் வந்து சொல்ல முடியாது. அப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு அப்சல்யூட் அட்ரஸ் வந்து சொல்றாங்க. புரியுதுங்களா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சாதாரண ரெஃபரன்ஸ் கோடு மாதிரி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, அங்க எக்ஸிகியூஷன் ஆக போற டைம்ல வந்து அந்த அட்ரஸ் வந்து கால்குலேஷன் போட்டுக்கும். புரியுதுங்களா? அதுதான் வந்து ரீலோகேட்டபிள் மெஷின் கோட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? டைரக்ட் மெஷின் கோட்னாக்கா மெமரியில டைரக்டா எங்க லோட் ஆக போகுதுன்றது அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றது டைரக்ட் மெஷின் கோட். ஆனா ரீலோகேட்டபிள் மெஷின் கோட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் அட்ரஸ் வச்சு வந்து பண்ணும். புரியுதுங்களா? அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, எக்ஸிகியூஷன் ஆகிற டைமுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த ரீலோகேட்டபிள் அட்ரஸுக்கு ஏத்த டைரக்ட் மெஷின் அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிட்டு அந்த மெஷின் அட்ரஸ்ல இருந்து இது பண்ணும். இதுல ப்ராசஸிங் பண்ணும். இதுதான் ஓகே. அதுதான் வந்து ரீலோகேட்டபிள் மெஷின் கோட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ரீலோகேட்டபிள் மெஷின் கோட் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, கொண்டு போயிட்டு லோடர் ஆர் லிங்க் எடிட்டர் வந்து ஃபீட் பண்றோம். லோடர் ஆர் லிங்க் எடிட்டர். Loader is a system software. Loader is a system software which loads our program into memory. புரியுதுங்களா? இந்த மெஷின் லெவல் ப்ரோக்ராம் வந்து மெமரியில லோட் பண்ண போறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா லோடர். இந்த லோடர் தான் என்ன பண்ண போகுதுன்னாக்கா கால்குலேஷன் பண்ண போகுது. அட்ரஸ் கால்குலேஷன் பண்ண போகுது. ரீலோகேட்டபிள் அட்ரஸா இருக்கிற அந்த அட்ரஸஸ் வந்து மெஷின்ல டைரக்டா வந்து லொகேட்டபிள் அட்ரஸா வந்து கன்வெர்ட் பண்ண போகுது. எப்படின்னா அதுக்கு ஒரு சில கால்குலேஷன் இருக்குது. புரியுதுங்களா? அது யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி லிங்க் எடிட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா, லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெடர் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு. ஹெடர் ஃபைல்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராம்ல என்னென்ன யூஸ் பண்றோமோ அதோட டெஃபினிஷன்ஸ்லாம் ஹெடர் ஃபைல்ஸ்ல இருக்குது. புரியுதுங்களா? ஆல்ரெடி ரீலோகேட்டபிள் கோட்ஸா வந்து இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, எக்ஸிகியூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அதை வந்து லிங்கிங் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்குதோ, அதாவது ஃபங்க்ஷன் கால் இருக்குதோ, அங்கெல்லாம் அதோட டெஃபினிஷன்ஸ் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் இதுக்கு பேர் தான் வந்து லிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்கிங்ன்ற ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வந்து வேலை சுமையை குறைக்கிறதுக்காக ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அங்கங்க கால் பண்ணிருப்போம். இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ், இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கால் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெல்லாம் அதை கால் பண்றோமோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைப்ரரிஸ் ஹெடர் ஃபைல் லைப்ரரிஸ் அங்க இருந்து அந்த ரீலோகேட்டபிள் ஆப்ஜெக்ட் ஃபைல் அந்த அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணணும். எங்கெங்க தேவையோ பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணிட்டு அப்போ அப்படி பிளேஸ் பண்ணும்போது எக்ஸிக்யூட்டபிள் மெஷின் கோட் கிரியேட் ஆகுது. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அப்பவும் ஃபங்க்ஷன் காலா தான் இருக்குது. இதுல எந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் காலா தான் இருக்குது. இதுல மீதிலாம் வந்து எக்ஸிக்யூட்டபிள் கோட் கிரியேட் ஆகும். ஃபங்க்ஷன் கால் மட்டும் ஃபங்க்ஷன் கால் ஆகும். எக்ஸிக்யூட்டபிள் அதாவது எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன் கால். ஓகேங்களா? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன் கால்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன் காலா தான் இருக்கும். லைப்ரரியில இருந்து அந்த ரீலோகேட்டபிள் ஆப்ஜெக்ட் ஃபைல் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணும். இப்போ இன்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கேன்எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்குதுன்னா அதுக்கு உண்டான ஆப்ஜெக்ட் கோட் வந்து அந்த லைப்ரரியில இருக்கும். அதே மாதிரி printfன்றது வந்து ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷன் இல்ல. சோ அதுக்கு உண்டான ஆப்ஜெக்ட் கோட் வந்து அந்த லைப்ரரியில இருக்கும். சோ அதெல்லாம் கொண்டு வந்து அந்தந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணணும். அப்படி பிளேஸ் பண்றதுக்கு பேர் தான் லிங்கிங்.
அந்த லிங்கிங் பண்றது அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் யாருனாக்கா லிங்க் எடிட்டர். இதுல லிங்க் எடிட்டர் பண்றாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எக்ஸிகியூட்டபிள் மெஷின் கோட் கிரியேட் ஆகுது. இதுல டோட்டல் எக்ஸிகியூட்டபிள் மெஷின் கோட் கிரியேட் ஆகுது. அதை கொண்டு போயிட்டு சிஸ்டம் பிளாட்ஃபார்ம்ல வந்து ரன் ஆகுது. சிஸ்டம் பிளாட்ஃபார்ம்னா ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம், சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரெண்டும் சேர்ந்தது. புரியுதுங்களா? சோ அந்த இடத்துல வந்து ரன் ஆகுது. ரன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் காட்டும். பிளாக் கலர் ஸ்கிரீன்ல வந்து அவுட்புட் நம்ம வந்து பார்ப்போம். புரியுதுங்களா? இதுதான் இங்க வந்து நம்ம வந்து சி ப்ரோக்ராம் வந்து ஷார்ட்கட் மூலமா கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு ஷார்ட்கட் நம்ம வந்து சொன்னோம். சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா Alt F9 கம்பைல் பண்றதுக்கு Alt plus F9. சோ இந்த Alt F9 பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது வரைக்கும் நடக்கும். புரியுதுங்களா? அதாவது இந்த ஒர்க் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா Alt F9 பண்ணும்போது நடக்கும். கம்பைலேஷனுடைய இந்த ரீலோகேட்டபிள் மெஷின் கோட் வரைக்கும் தான் பாத்தீங்கன்னாக்கா Alt F9 கொடுக்கும்போது நடக்கும். புரியுதுங்களா? சோ அதுக்கு அப்புறம் வந்து எப்போ நீங்க வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல வந்து எப்போ கண்ட்ரோல் F9 டு ரன் எக்ஸிக்யூட் ஆர் ரன். ஓகேவா? கண்ட்ரோல் பிளஸ் F9. கண்ட்ரோல் ஆல்ட் கண்ட்ரோல்ன்றதுலாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி கீஸ். F9ன்றது ஃபங்க்ஷன் கீ. புரியுதுங்களா? சோ ரெண்டுத்தையும் வந்து பிரஸ் பண்றோம். எக்ஸிக்யூட் பண்றது கண்ட்ரோல் பிளஸ் F9. எப்போ வந்து கண்ட்ரோல் பிளஸ் F9 கொடுக்குறீங்களோ அப்பதான் வந்து இந்த டாஸ்க் நடக்கும். புரியுதுங்களா? Alt F9 பண்ணும்போது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த அசம்பிளர் வரைக்கும் வந்து ரீலோகேட்டபிள் மெஷின் கோட் கிரியேட் ஆகிற வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இது நடக்கும். அது வரைக்கும் தான் நடக்கும். எக்ஸிகியூஷன்லாம் ஆகாது. எப்போ எக்ஸிகியூஷன் ஆகும்னாக்கா வெரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் கண்ட்ரோல் பிளஸ் F9. இந்த எக்ஸிகியூட்டபிள் மெஷின் கோட் கிரியேட் ஆகுது பாத்தீங்களா? இதுதான் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த ஃபைல் நேம் .exe எக்ஸிகியூட்டபிள் ஃபைல் வந்து ஃபைல் நேம் .exe கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப எக்ஸிகியூஷன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ லோடர் வந்து லோட் பண்ணும், எக்ஸிகியூஷன் பண்ணும். இந்த .exe ஃபைல்ல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா டைரக்ட்லி எக்ஸிகியூட்டபிள் கோட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா எக்ஸிகியூஷன் ஆகும். புரியுதுங்களா? இதுதான். சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கம்பைலேஷன் பார்ட் Alt plus F9 இது கம்பைலேஷன் பார்ட். இது பாத்தீங்கன்னாக்கா ரன் பண்ணுது. புரியுதுங்களா? ரன் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னாக்கா ரன் பண்ணும்போது முதல்ல ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபைல் நேம் .obj அப்படின்னு சொல்லுவாங்க. obj அதாவது லிங்க் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா obj ஃபைல். புரியுதுங்களா? லிங்கிங் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டபிள் கோட் கிரியேட் ஆகுது பாத்தீங்களா? டைரக்ட்லி எக்ஸிகியூட்டபிள் கோட் கிரியேட் ஆகுது பாத்தீங்களா? அது பாத்தீங்கன்னாக்கா exe ஃபைல். புரியுதுங்களா? இதுதான். சோ obj ஃபைல் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ரன் ஆகாது. obj ஃபைலும் பாத்தீங்கன்னா லிங்கிங் நடக்கணும். புரியுதுங்களா? லிங்கிங் நடந்தாதான் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும் ப்ரோகிராமிங். ஓகேங்களா? சோ அப்புறம் வந்து .exe ஃபைல் கிரியேட் ஆகுது. ஒன்ஸ் .exe ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் எத்தனை முறை வேணாலும் எக்ஸிகியூஷன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அந்த ஃபைல்ல போய் .exe ஃபைல் வந்து அந்த இதுல இருக்குது பாத்தீங்களா சிஸ்டம்ல அந்த வந்து அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணி நம்ம வந்து அதை கிளிக் பண்ணும்போது டபுள் கிளிக் பண்ணும்போது டைரக்டா ரன் ஆகும். ஆனா obj ஃபைல் ரன் ஆகாது. obj ஃபைல் வந்து ஓபன் பண்ண முடியும். ஓபன் பண்ணி அது என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். ஆனா அது ரன்னபிள் கிடையாது. ஆனா இது ரன்னபிள். ஃபைல் நேம் .exeன்றது டைரக்ட்லி ரன்னபிள். ஓகேயா? இதுதான். சரி, இப்போ வந்து நம்ம எக்ஸிகியூஷன் ஆஃப் சி ப்ரோக்ராமை பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்ஸ் ஆஃப் ஆபரேஷன். சி ப்ரோகிராமிங்க வந்து என்னென்ன மோட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நீங்க வந்து நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தாக்கா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்கன்னாக்கா நம்ம புதுசா ஏதாவது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். சரியா? தேங்க்யூ.